பணிவுனா என்ன, துணிவுனா என்ன, யார்கிட்ட கத்துக்கணும்? எங்க அண்ணன் விஜய்கிட்ட கத்துக்குங்க. பணிவு வரும்போது, பதவி வரும்போது பணியும் வரணும் துணியும் வரணும்னு சொன்னாங்க. அது கரெக்ட் பண்ணிட்டாரா? உறுதிப்படுத்திட்டாரா? எதிர்கட்சிக்காரங்க அவரை ஏளனமா பேசினாங்க, அவதூறு பேசினாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அதெல்லாம் மீறி அதெல்லாம் காதல வாங்காம ஜெயிச்ச பிறகு ஒவ்வொருத்தவங்களையும் போய் சந்திச்சு மரியாதை செலுத்தி மரியாதையோட வந்திருக்கிறாரு. அதுதான் பணிவு. துணிவுனா என்ன? வந்த உடனேயே 717 ஒயின் ஷாப்பை கோயில்கிட்ட இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது, கல்லூரியில் இருக்கிறது, பஸ் ஸ்டாப்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் துணிவு. வந்தோன்னே இத்தனை ஆண்டு காலமா இவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? யாராவது ஒரு தலைவர் வந்து ஒயின் ஷாப்பை இங்க இருந்து இங்க மாத்திருக்காங்களா? எத்தனை போராட்டம், எத்தனை மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் அவமானப்பட்டிருக்காங்க. இந்த குடினால ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய வாழ்க்கையெல்லாம் வீணா போயிருக்கு. என் வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணமே இந்த குடி தான். இந்த குடினாலதான் என் புருஷன், என் கொழுந்த, என் மச்சான், என் மாமா, எங்க அண்ணன் எல்லாம் அழிஞ்சு செத்தே போயிட்டாங்க. இந்த குடியை ஒழிக்க கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எடுக்க வந்த 2 நாள்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன துணிவு வேணும்? தயவு செய்து அவரை வந்து அவதூறு பேசாதீங்க. எதிர்கட்சிக்காரங்க சேர்ந்து செயல்படுத்துங்க. இல்லைன்னா செயல்படுத்த முடியலன்னா நீங்க தனியா விலகி போங்க. அதை விட்டுட்டு அவரை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாதீங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, வாக்குறுதியை நிறைவேற்றல. வந்தோடனே வாக்குறுதியை நிறைவேற்றினா 2500 ரூபாய் நீங்க பணம் கொடுப்பாங்க, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, எங்க அண்ணன் சீர் செய்வாரு, மாமன் சீர் செய்வாரு, பெண்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு நினைச்சியா நாங்க ஓட்டு போட்டோம்? இதெல்லாம் இலவசமா கிடைக்கும், எங்க அண்ணன் செய்வாருன்னு நினைச்சா ஓட்டு போட்டோம்? எங்களுக்கு இது செய்யலனாலும் பரவாயில்ல, அவரை கொண்டுட்டு வந்து நிக்க வைக்கணும், நல்ல ஆட்சி மலரணும், நல்ல தலைவர் வரணும்னு நினைச்சுதான் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை உட்கார வச்சிருக்காங்க. எங்க உட்கார வச்சிருக்காங்க? தலைமையில உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள வந்து சபையில ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. எதிர்கட்சியா இருந்துகிட்டு பேசணுமேனு எல்லாத்தையும் பேசுறீங்க. நீங்க சீனியரா இருந்து என்னப்பா பண்ணீங்க? உங்க சீனியர் ஆச்சு என்ன பண்ணீங்க? நீங்க வந்து இன்ஸ்டாகிராமர்ல ரீல்ஸ் கட்சி நடத்தாதீங்க, ரியல் கட்சி நடத்துங்கன்றீங்க. கட்சி நடத்துறது எப்படின்னு 75 வருஷமா இருந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. இப்ப எங்க அண்ணன்ட்ட கேட்காதீங்க. எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கட்சியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அமைச்சிருக்கிறாரு, எல்லாம் நல்லது செய்ய போறாரு. வந்தே 2 நாள்ல 3 நாள்ல எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா ஹஜானா வந்து ஃபுல் பண்ணி வைக்கல, நீங்க காலி பண்ணி எம்டியா வச்சுட்டு போயிருக்கீங்க. அதை வந்து கியூர் பண்ணணும். மக்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார. அவர் என்ன, அவர் மூஞ்சி வந்து சிரிப்பா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா சந்தோஷமா இருக்கிறாரா? சிரிக்கிறாரு ஆனா சந்தோஷமா இருக்கிறாரா? அவர் மனசுல எவ்வளவு வேதனை வலி எல்லாமே வச்சுக்கிட்டு மக்களுக்காக வந்துட்டோமே, மக்களுக்காக செய்யணுமே நினைச்சு நிக்கிறாரு. அதுக்கு தலை வணங்குங்க. தயவு செய்து அவதூறு செய்யாதீங்க.